வண்டியில கொக்கைன்கான சஸ்பெக்ட் அதிகமா இருக்கு. எல்லா வெஹிக்கிள்ஸையும் செக் பண்ணுங்க. என்னடா போலீஸ் பேரிகார்டில் வண்டியை நிறுத்தாமல் போகிற? வண்டி நம்பர் நோட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏய், வண்டி நம்பர் தமிழ் எண்கள் இருக்குடா, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இதோ பார், உன் வாயில் அம்மா தாயன்றதை தவிர வேறு வார்த்தை வந்துச்சு சாவடிச்சிருவேன். அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா, தர்மம் போடுங்கம்மா. அம்மா தாயே ஐயா இவங்களை பார்த்தா பசிக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியல. யாரோ பின்னாடி இந்த ஆப்ரேட் பண்றாங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம். எம்டி ரோட்டுல உன் கூட நடக்க, வாலி போல மன பட்டொன்னு பாட, பைபாஸ் ரோட்டுவோம் அழகா பார்த்து ஜமாகி நிக்குது. பீச் ரோட்டுல நீ ஸ்கூட்டில வந்தா அழகல் கூட உன்னை எட்டி நின்னு பார்க்கும். லைட் ஹவுஸுவோம் அழகுக்கு முன்னால் ஃபேட் அவுட் ஆகுமே. மதமாற்றம் என்னும் கூட்டம் அறியாதே நம் மனமாற்றம். மதத்தால் பிரிந்திட பிறந்தோமா, ஒன்றாய் மனதால் சேர்வோமா. ஹலோ, என்ன? ஐயோ, என்ன பிரச்சனை உனக்கு? உன் தொல்லை தாங்க முடியாம நான் வெளியில வந்தேன். சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கா? நீ எப்போ ஃபோன் பண்ணா எடுத்துக்கணுமா? எனக்கு வேற வேலையே இல்லையா? கட் பண்றேன்னு தெரியுதுல. ஐயா, எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க ஐயா. என்னை யாரோ இங்க கடத்திட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க ஐயா. நீங்க தான் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றணும். ஏங்க, இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் கூட்டிட்டு போய் வச்சுட்டு நாளைக்கு காலையில கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுடலாங்க. கடுப்பேத்தாத, போனை வையே. ஹே, போனை வைடி. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு ஏன் இவங்க வண்டியில ஏறுது? சரி, என்னோ. டேய், யாரோ நீங்க? உங்களுக்கு சும்மா என்னங்க? யாருடா நீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? பாரு பாட்டு போறா. யாரா அவன்? சென்னை அருகே பெருங்குளத்தூரில் கணவன் மனைவி திடீர் மரணம்.
இதற்கு காரணம் கள்ளத் தொடர்பா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களா என்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இங்க பாரு, அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தேன்டா. கண்ணு தெரியாத பொண்ணு, அப்பா அம்மா ஏத்திட்டு போனாங்க. இன்னைக்கு செத்துட்டாங்கன்னு வருதுடா. ஏன்டா வளர்ற இப்படி? டேய் இல்லடா, நான் பார்த்தேன்டா. யாரா அவன்? சைக்கோ. அந்த பொண்ணை போய் நான் இப்ப பாக்குறேன்டா. அதனால இவங்களுக்கு ஏதோ ஆயிருக்கணும். நான் போய் என்ன பாக்குறேன். விடுங்கடா டேய். டேய் இல்லடா. நேற்று இந்த இடத்துல தானே அந்த பொண்ணை பார்த்தோம். இப்படியும் இன்னைக்கு அந்த பொண்ணு வரும். வெயிட் பண்ணுவோம். இவங்க யாரு? அவங்க அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடி போனா அந்த பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். போ. யாராவது இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் நினைச்சிங்க, சாவுதான். இத்தனை கண்ணு தெரியாத குழந்தைகளா? எங்கடா அவன்? அங்க அடிச்சு கட்டி வச்சிருக்கேன் ஐயா. வேணாண்டா, விட்டுருங்கடா. எனக்கு ஒன்றும் தெரியாதுடா. உனக்கு தெரியாம எப்பரா நடந்துச்சு? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுயா, விட்டுருங்கய்யா. இந்த ஒரு நாயால 3 கொலை பண்ண வேண்டியதா போச்சு. சே, இது என்ன சாதாரண தொழில் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி, 4 பாக்கெட் எடுத்து கொடுத்துரு. சின்ன குழந்தைங்களை வச்சு இவ்வளோ பெரிய கொக்கன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்தாலும். என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமா வர? இரு சொல்கிறேன். டேய் மச்சான், வாங்கடா. என்னடா பண்ற மச்சான்? நீ சொன்னது உண்மையாயிடுச்சுடா. அன்னைக்கு என்ன சொன்ன? சைக்கோன்னு சொன்னியா? இப்போ பார்த்தல. ஏய் பாவண்டா அவங்க எல்லாம் கண்ணு தெரியாத சின்ன பொண்ணுங்க. அவங்கள வச்சு இப்படி ஒரு தொழில் பண்ணுறான்ல அவன். இந்த பொண்ணுங்களை அவன் கட்டி வச்சு அடிக்கும்போது ஐயோ அம்மான்னு கதறினாங்கடா. அது இன்னும் என் காதில் கேட்டுகிட்டே இருக்குடா. அவங்கள ஏதாச்சும் பண்ணணும் மச்சான். விடு மச்சான். நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனைலாம்? வேணாம், விட்டுடு. ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் வேணாம் மச்சான். அவங்களாம் பெரிய ஆளுங்க மச்சான். அவங்களாம் நினச்சா நம்மளை இருக்கடமே இல்லாமல் பண்ணிடுவாங்கடா. வாட்டர் பாட்டிலு, நான் வாட்டர் பாட்டில் வேணாம்ப்பா. இல்லைப்பா வேணாம்ப்பா. மச்சான் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கடா. நம்மளாம் சாதாரண காலேஜ் பசங்கடா. நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னண்ணா சொன்னீங்க? நான் காலேஜ் பசங்க இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உனக்கு? காலேஜ் பசங்கன்னா யாருன்னு இந்த ஊருக்கே காட்டினடனா. அது இங்கே வந்துட்டு இப்படி பேசுகிற? நீ ஏதோ நல்லது பண்ணலான்னு நினைக்கிறேண்ணா. ஆனால் இவங்களாம் உன்னை விட மாட்டாங்கண்ணா. நல்லது பண்ணுண்ணா, 4 பேர்த்த காப்பாத்துண்ணா. அதான்னா வாழ்க்கை. நான் வரேண்ணா. என் சட்டையில் இருக்க அழுக்கத்தோட சின்ன ஆக போகுது, நாட்டில் இருக்க அழுக்கத்தோட நான் போனா. ஏய், அந்த பொண்ணுங்களை போய் காப்பாற்ற போறேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் கூட வர மட்டும் வாங்கடா. ஏய் உனக்கா தாண்டி நாளைக்கு உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்டா. நேர்ல எப்படி சரக்கு சப்ளை ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். போலாம் மச்சான். தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்கய்யா. தர்மம் பண்ணுங்கய்யா. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. கடவுளே, இந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்திடணும். ரொம்ப நன்றிம்மா. மச்சான், எனக்கு தெரிஞ்சுங்க தான் சரக்கு மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வழியாக மாறுதுன்னு நம்ம காமிச்சே ஆகணும்டா வீடியோவில். அதுதான் நமக்கு இருக்கிற ப்ரூஃபே. ஓகேவா? நாம் அங்கே போய் வெயிட் பண்ணலாம்டா. மச்சாண்டி ப்ளீஸ்டா. இங்கெல்லாம் நடக்கிறத பார்த்தா ஏதோ பயமாக இருக்குடா. சரியாக வரனே தோணலடா. பயத்தில் வருதுடா. புரிஞ்சுக்க மச்சான். போயிட்டு வந்துடும்டா ப்ளீஸ்டா. போய் தொலைடா டேய். போடா டேய். மச்சான் எப்படியாச்சும் வீடியோ எடுத்தே ஆகணும்டா. எடுத்துடலாம் மச்சான்.
டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நடுவில் பாஸ் ஆயிரும். சீக்கிரம் ஏட்ரா. நான் வாங்க போறான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எடு. எல்லாமே போச்சுடா. இனிமே அவங்க எப்போ வெளியே வர நம்ம காத்திருக்கணும்டா. டேய் மச்சான், டேய் முடிச்சிட்டேன்டா மச்சான், முடிச்சிட்டேன்டா. நீ வேற ஏன்டா கோவத்தை கிளப்பிட்டு அந்த வீடியோ எடுக்க போகும்போது ட்ரெயின் கிராஸா எல்லாம் போச்சுடா. போச்சு. டேய் நிப்பாட்றா. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? என்ன வேணும்? இதை பாரு, இந்த வீடியோ தானே எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. பாடுறா டேய், நல்லா பாடுறா. டேய் எப்பட்றா என்ன யாருன்னு நினச்சிங்க? நான் உச்சாடிக்கு அந்த பக்கம் போனேன்னா நீங்களாம் அப்போது சரக்கு மாறுறத வீடியோ எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தீங்களா? அப்போ ட்ரெயின் நடுவில் சர்ன்னு போச்சு. நான் இந்த பக்கம் நின்று சரக்கு மாறுறத வீடியோ எடுத்துட்டேன்னு. மச்சான் சூப்பர்ரா மச்சான். இப்போ நமக்கு எல்லா ப்ரூஃபும் கிடச்சிருச்சுடா. ஆனால் அதை கரெக்டான இடத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுனா தெரியல மச்சான். நாம அதை போலீஸ்கிட்ட கொடுத்துடலாம்டா. டேய் போலீஸ்லாம் வேணாம்டா. இந்த கடத்தல பாதி அவங்களுக்கு தாண்டா போகுது. 100 ரூபாய் லஞ்சம் வாங்கி தான் குடும்பத்தை வளர்த்த போலீஸும் இருக்கான். 100 திருடங்களை பிடிச்சி கொடுத்து தான் குடும்பத்தை இழந்த போலீஸும் இருக்காங்க. பொதுவாக பேசாத போலீஸை பற்றி. மச்சான், சென்னையோட அசிஸ்டன்ட் கமிஷனர் நம்ம காலேஜை படிச்சவர் தான்டா. அவரை போய் நம்ம பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அவர். ஆமாடா, அவரை பார்க்கும்போது அவர் ஒரு போலீஸாகவும் நம்மள ஒரு சாதாரண மனுஷனாக ட்ரீட் பண்ணவே மாட்டார். அவர் ஒரு சீனியர், நம்ம ஒரு ஜூனியர். கண்டிப்பாக அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்ரா. மச்சான், நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரபு சார் இருக்காருல்ல, அவர் இங்கே சிவசாக்கில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ உடனே வந்தீங்கன்னா பார்த்துடலாம்டா. மச்சான் இன்னும் 5 நிமிஷத்தில் நான் இங்கே இருப்பேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். உட்காருப்பா. யாரு நீங்கள்? என்ன பேசணும்? சார், நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? சொல்லுப்பா, என்ன பேசணும்? நம்ம சிட்டியில் இருக்கிற ஒரு சென்சிட்டிவான ப்ராப்ளத்தோட கம்ப்ளீட் ப்ரூஃப் வீடியோ என்கிட்ட இருக்குது சார். என்னப்பா சொல்கிற? என்ன சென்சிட்டிவான ப்ராப்ளம்? ஒரு நிமிஷம். செம்ம எவிடன்ஸ்ப்பா இது. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா? இல்லை சார், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. என் கண்ணு முன்னாடி நடக்கிற தப்பை பார்த்துட்டு என்னால் சும்மா போக முடியல சார். சார் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அந்த ஆண்டவன் இந்த உலகத்தில் நடக்கிற தப்பை யாரோ ஒருத்தன் கண்ணில் காட்டுறான். ஆனால் அவன் உண்டு, அவன் வேலை உண்டு இருக்கிறதுனால தான் சார் இந்த தப்பே நடக்குது. வெல் செட் யங் மேன். இதை எல்லாரும் புரிஞ்சுட்டா தப்பே நடக்காது. இந்த எவிடன்ஸை வச்சு நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறேன்ப்பா. தேங்க்யூ சீனியர். இட்ஸ் மை டியூட்டி ஜூனியர். இறைவன் இந்த உலகத்தில் உள்ள இருள்களை விழிக்க வைக்கத்தான் நமக்கு 2 விழிகளை கொடுத்திருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். என்ன பார்க்குறீங்க? உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற தப்பை தட்டி கேளுங்க.